வணக்கம் மக்களே. என்னடா சூளக்கல் வீடியோ மறுபடியும் போடுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூளக்கலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு. சூளக்கல்லிருந்து அப்படியே நேராக நம்ம முள்ளுப்பாடி கேட் போகிற வழியில் போனோம் அப்படின்னா 2 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை நம்ம சின்ன குருவாயூர்னு சொல்கிறாங்க. நீங்கள் நேராக அந்த ரோட்டில் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெரிய வால் ஒன்று இருக்கும். அதை தாண்டினோடனே ரைட் சைட்லேயே இருக்கும் கோயில். நீங்கள் அப்படி இருந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்ட்குள்ளே போனோடனே நமக்கு கோயில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலில் குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம், நாமகரணம், வித்யாரம்பம். அன்னப்பிராசனம்னா முதல் சாதம் ஊட்டுறது, ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் இன்டேக். அந்த அன்னப்பிராசனம் நிறைய நடக்கும், ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த ஸ்தலத்துக்கு சின்ன குருவாயூர்னு பேர். குருவாயூர் போக முடியாதவர்கள், இல்லை முதல் குழந்தைக்கு குருவாயூர் போனவங்க, இந்த கோவில் இருக்கிறது தெரியாமல் முதல் குழந்தைக்கு குருவாயூர் போனவங்க இந்த கோவில் இருக்கிறது கேள்விப்பட்டு 2வது குழந்தைக்கு இங்கே வந்துடுறாங்க. அதே குருவாயூர் கிருஷ்ணர் தான் இங்கே எழுந்தருளி இருக்கார். இந்த கோவிலில் குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நாமகரணம்ன்ற பேர் வைக்கிறது, வித்யாரம்பம், கல்வி எழுத்தறிவிக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக பண்ணலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு ஏதாவது தோஷம் இருந்தால் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்வார்கள்னா தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தத்து கொடுத்து வாங்கிறதும் இந்த கோவிலில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பொண்ணு பார்க்கறது, நிச்சயம் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலில் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் தெரியாதவர்களெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே இந்த கிருஷ்ணர் கோவில் இருக்கிறதுக்கு இந்த கோவிலுக்கு விளம்பரங்கள் அதிகம் கிடையாது, கோபுரம் கிடையாது, ஆர்ச் கிடையாது. அதனால தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த ஸ்தலம் எவ்வளோ நாளாக இருக்குங்க? இதை பற்றி இந்த ஸ்தலம் 2013 கும்பாபிஷேகம் ஆச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணியது. இப்போ இந்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம், இப்போ மே மாதம், அதாவது வைகாசி மாதத்தில் மறுபடியும் கும்பாபிஷேகம் 12 வருஷம் முடிந்து கும்பாபிஷேகம் ஆக போகுது. அப்போ கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கோவில் கட்டி. இந்த கோவில் கட்டினது வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் கட்டினவர் குருவாயூர் கிருஷ்ணருடைய பரம பக்தர். அவர் கனவுல பகவானே சொன்னதுனால இந்த கோவில் கட்டியிருக்கார். கனவு அவருக்கு 1 முறை 2 முறை வரவும் நம்ம பக்தியால் வரதுன்னு கொஞ்சம் சரின்ட்டு அலட்சியப்படுத்திட்டார். ஆனால் தொடர்ந்து கனவு வரவும் அவர் என்ன பண்ணார், சரி இது தெய்வ செயலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு குருவாயூர்லேருந்தே நம்பூதிரிகள் ஆட்சின்னு இங்கேயே வச்சு பிரசன்னம் பார்த்தார். அந்த தேவ பிரசன்னத்தில் பகவானோட உத்தரவாக பகவான் இங்கே எழுந்தருள விரும்புகிறார்ன்றதையும், இங்கே கோவில் அமைப்பு எப்படி இருக்கணும், இந்த கோவிலில் எத்தனை சன்னதி இருக்கணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும், எத்தனை மணிக்கு நட திறக்கணும், சாத்தணும், இது எல்லா விவரங்களையுமே தேவ பிரசன்னத்தில் பகவானோட உத்தரவாக வந்தபடியே இந்த கோவில் கட்டப்பட்டு இப்போ பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கோவில் வருஷத்தில் 365 நாளும் திறந்திருக்கும். கார்த்தால 6லேருந்து 10, சாயந்தரம் 5லேருந்து 7. இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பல வருஷமாக குழந்தை சந்தான பாக்கியம் இல்லாமல் குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு கொஞ்ச நாள்லேயே குழந்தை பிறந்திருக்கு. பல வருஷமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, விவாக பிராப்தி இல்லாதவர்களுக்கு விவாக பிராப்தி கிடச்சிருக்கு. வேண்டியபடி கொடுக்கும் வரப்பிரசாதியான ஒரு கருணை தெய்வமான கடவுள் தான் இங்கே பள்ளி கொண்டிருக்கிற ஸ்ரீ கிருஷ்ண பகவான். வேணுகோபால சுவாமின்னு போட்டிருக்கோம். வேணுகோபால சுவாமின்னா என்னென்னா, வேணுங்கிறது அவர் கையில் இருக்கிற புல்லாங்குழல். வேணுகானம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வேணும்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமா நாயிகா சமேதரா இங்கே எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சு சேவை சாதிக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு எல்லாருமே ஒரு தடவை பகவானை ஒரு தடவை வந்தால், நீங்கள் ஒரு தடவை வந்தாலே இங்கே திரும்ப வருவீங்க. அந்த மாதிரி ஸ்தலம் இது. அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தியும் ஒரு ஆட்கொள்கிற தன்மையும் இருக்குது. உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறும். இந்த கோவிலுக்கு எல்லாருமே ஒரு தடவை பகவானை தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ குருவாயூரில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, இதுவும் குருவாயூர் ஈக்குவல் தான், அதனால இங்கே எடுத்துக்கலாம். சின்ன குருவாயூர்னு சொல்கிறாங்க. சின்ன குருவாயூர்
லைஃபும் நல்லா இருக்கு, குழந்தைக்கு நான் ஓப்பன் அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் அவங்க பேத்திகளை இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லித்தான் எனக்கு சரி சரி அது எப்போ 5-6 வருஷம் முன்னாடி. பேசுறியா? வெம்பாயிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டோன்னே தைரியம் வந்துருச்சு. என்னையும் கேளுடா அப்படிங்கிறது. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. நாராயணனே நமோ நமோ, குலசேகரனே நமோ நமோ, ஏகாம்பரனே நமோ நமோ, கோபாலனனே நமோ நமோ, கோவர்தனகிரி நமோ நமோ, பாமா ருக்மணி நமோ நமோ, நமோ நமோ, நமோ நமோ, நமோ நமோ, நமோ நமோ, நமோ நமோ ஸ்ரீ, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. கம்ச சம்ஹாரன் அசுரவத பாலன் தர்ம கைங்கர்ய ரூபன், குழந்தை நாட்டில் கால கடவுள். காலங்கள் தோன்றும் அவதாரன் ஆதிவளர் ஞான தீபன், ஐயன் தனை வேண்ட மெய்யின் பொருள் கூட்டி உய்யும் வழி சேர்க்கும் கோலம், நித்திய கல்யாண நிமல சந்தோஷ சத்ய ஸ்ரீஹரியின் சீலம். நமோ நமோ ஸ்ரீ, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. நமோ நமோ ஸ்ரீ, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஸ்ரீ பரந்தாமா பால்கடல் வாழ்வே, திருமால் குருவே. பொள்ளாச்சியோட ரொம்ப முக்கியமான வழிபாடு தலமான இந்த சின்ன குருவாயூர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு பொள்ளாச்சிக்கு வந்தா மறக்காம விசிட் பண்ணுங்க. பக்தி யோகமே பரந்தாமனோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆகமே. மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஆர்ஜே உதய்.